காமாட்சி, என்ன பசங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களால ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரையும் ஏத்தி விட்டு பேச வைக்கிறியா? எங்க தயவு இல்லாம இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ அக்கா, ஏற்கனவே மூர்த்தியை காணோன்னு நாங்க நொந்து போயிருக்கோம். நீங்க வேற எதையாவது சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. ஆமா, ஒன்னா நொந்து போயிருக்கோம் வெந்து போயிருக்கோம்னு ஆரம்பிச்சிடுவீங்களே. யாராவது காணாம போனாதான் நாங்கெல்லாம் கண்ணுக்கே தெரியுவோம். முதல்ல தனத்தை காணோம், நீங்க இப்ப மூர்த்தியை காணோங்கிறீங்க. இன்னும் இந்த வீட்டுல யாரெல்லாம் காணாம போக போறாங்களோ தெரியல. இவளை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. இத பாருமா, அவ சொன்னதெல்லாம் வச்சு நீங்க எதுவும் பயந்துகிட்டு இருக்காதீங்க. அவ வாயில நல்ல வார்த்தை வந்தாதானே ஆச்சரியப்படணும். அவ பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. டே அன்பு, பெரியப்பா பாத்துக்கடா, ஏதாவது தேவைன்னா போன் பண்ணு. சரியா? சரி, நான் வரேம்மா. கயல், இதுக்கு நீ ஃபீல் பண்ற? மூர்த்திக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இரு. நமக்கு எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? குடும்பமே இப்பதான் எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்து நம்ம வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள மூர்த்தியை காணோம், அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. என் மனசுக்குள்ள இருக்கிற பல கேள்விகளுக்கு பதில் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி பெங்களூர்ல அங்க வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவன் ஏன் எனக்கு கால் பண்ணி பேசலங்கிற ஒருத்தல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. மூர்த்திக்கு என்ன அப்படி என் மேல கோவம்? அன்னைக்கிட்ட கொஞ்ச நாள் பேசிட்டு தானே இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க கிட்டயும் பேசலன்னு சொன்ன போது அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயப்படுவாங்கல்ல. மூர்த்திக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என்ன நானே ஆறுதல் படுத்திக்க நினைச்சாலும் என் உள் மனசு ரொம்ப பதறிட்டு இருக்கு. மூர்த்தியை நான் கண்ணால பாக்குற வரைக்கும் எனக்குள்ள இருக்கிற பயமும் நடுக்கமும் என்னை விட்டு போகாது. கயல், என்ன நீ இதுக்கெல்லாம் கண் கலங்கிட்டு இருக்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் தைரியமா போல்டா திரும்பி வரும்போது நான் மூர்த்தியோட தான் வருவேன்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு வந்த நீ இப்ப நீயே கண் கலங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்க எல்லாரோட நம்பிக்கையும் நீதான் கயல். நீ ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா அதை செய்வேன்னு நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை நாம காப்பாத்தணும். நீ ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. மூர்த்திக்கு எதுவும் ஆகாது. இப்ப பாரு, இத்தனை நாளா நமக்கு மூர்த்தி எங்க இருந்தாருன்னு கூட தெரியாம இருந்தது இல்ல. இப்ப அந்த நடிகையோட வீட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. அதை நினைச்சு நீ மனசை தைரியப்படுத்திக்கோ. இப்ப நாம அவர் தேடி போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல. நிச்சயமா அவரை கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாத. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. நான் இருக்கல்ல. என்னாச்சு தனோ? அனு, என்னாச்சு பாப்பா? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அனு, 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 இங்க பாரு. அனு, பாருமா, கண்ணை திறந்து பாரு. தேவி, நீ போய் முதல்ல தண்ணி எடுத்து வா. அனு, இங்க பாரு. அனு, அனு, சீக்கிரமா. தேவி, அனு, 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 பாரு, கண்ணை திற. அனு, அனு, திறந்து பாருமா. அனு, 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 என்ன தெரியுது? தண்ணி தெளிச்சு கண்ணு திறக்காம இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பதட்டப்படாதீங்க, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நான் போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். அனு, இங்க பாரு. அனு, 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 என்ன தர பாரு. ஹலோ ஆம்புலன்ஸ். அனு, அனு, ஐயோ, என்ன
என்னாச்சு அனு? அனு ப்ளீஸ் எந்திரி அனு. அனு 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 எந்திரி. அனு டாக்டர் கண்ணு திறந்து பாருடா. டாக்டர் குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்க. என்னமாச்சு குழந்தைக்கு? என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தை மயக்கம் போட்டிருக்கா? ஆமா டாக்டர், விழுந்திருக்கா. வீட்ல ஒரு தடவை பிரச்சனை நடக்கும்போது இப்படிதான் மயக்கம் போட்டு விழுந்தா. அது மட்டும் இல்ல டாக்டர், பாப்பாக்கு ஏற்கனவே ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். வாட்? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கா? ஆமா. எங்க பாலியல் ரிப்போர்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. அனு டாக்டர், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல. ஏமா, ஹார்ட் ஆபரேஷன் பண்ண குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் சில டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் என்னன்னு சொல்ல முடியும். ஐயோ, நீங்களா இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இமிடியேட்டா எமர்ஜென்சி வார்டு கூட்டு போங்க சீக்கிரம். அனுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இன்னும் எதுவும் தெரியல அன்பு. ட்ரீட்மெண்ட்டுக்காக உள்ள கூட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. அண்ணி நீங்க பயப்படாதீங்க. அனுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா அப்பா அப்பா